வணக்கம் இந்தியா. இன்றொரு தகவல். இன்றைய தினம் இந்த பிஹேவியரல் ஃபினான்ஸை பற்றி தான் பேசுகிறோம். இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க சைக்காலஜி மேட்டர்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியரல் ஃபினான்ஸில் இன்வெஸ்டருடைய சைக்காலஜி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பயஸ் இது ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய பிஹேவியரை நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை தான் நம்ம டெய்லி இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஃபியர் காஜை பற்றியும் பேசிகிட்டே இருப்போம். அதே மாதிரி எமோஷ்னல் இன்வெஸ்டிங் அண்ட் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி ஒரு பெட்டர் கிளாரிட்டி. ஹவு இன்வெஸ்டர் சைக்காலஜி இம்பேக்ட் பங்குச்சந்தையினுடைய டெசிஷனில் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னெல்லாம் உள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர், ஸோ செல்ஸ் இன் பேனிக், மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி. கிரீடு, அது சேசஸ் த ரிட்டர்ன்ஸ், டேக்ஸ் ரிஸ்கி பெட்ஸு. தென் ஹேர்டு மென்டாலிட்டி, மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை போய் வாங்கிறது. தென் ஓவர் கான்ஃபிடென்ஸ், ஸோ ஓவர் எஸ்டிமேட் இனபிலிட்டியை இது பண்ணி அதை வாங்கிறது. தென் லாஸ் அவர்ஷன், ஃபியர் ஆஃப் லாஸ், அது ஒரு புவர் டெசிஷனை அதை எடுத்து செல்லும். ஸோ இந்த பிஹேவியரல் ஃபினான்ஸ் முதலீட்டாளர்களுக்கு எப்படி நம்ம நம்மளுடைய சைக்காலஜியை புரிந்து கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பயஸில் எமோஷ்னல் இன்வெஸ்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ஸ்டாக் மார்க்கெட் பிஹேவியர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதை சொல்கிறோம். ஸோ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல், ஏர்னிங்ஸு, வேல்யூவேஷன், சார்ட்டு, மார்க்கெட் ட்ரெண்டு இது எல்லாத்தையும் அவங்களுடைய ஓன் பிஹேவியர் அதை ஈக்விட்டி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் அது பயம், கிரீடு, ஓவர் கான்ஃபிடென்ஸு அண்டு ஹேர்டு மென்டாலிட்டி இதெல்லாம் என்ன ஆகுது, அவங்கள புஷ் பண்ணி அவங்களோட டெசிஷனையே புவராக எடுக்க வச்சு தே ஹவ் கம்ப்ளீட்லி என்ன சொல்கிறது கோயிங் இன்டு த நெகட்டிவ் சைடு. ஸோ ஏன் எமோஷன்ஸ் மேட்டர் இன் இன்வெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி டிசிஷனில் டீப்லி எமோஷன்ஸ் அதை வச்சுட்டு இருக்காங்க. அதை இருக்கக்கூடாது. ஒரு போர்ட்ஃபோலியோ ரைசிங் அதுமாரி ஏறும் பொழுது மக்களுக்கு நிறைய ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் வரும். அதே சமயத்தில் அந்த போர்ட்ஃபோலியோ இறங்கும் போது ஃபியர் அண்ட் டவுட் அதிகமாகும். ஸோ டியூரிங் புல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் ரிஸ்கை அதிகமாக எடுப்பாங்க. ஸோ அதை குறைச்சிக்கணுங்கிறது தெரியாது. அதே இது பேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதே இன்வெஸ்டர் ஈக்விட்டிஸ் ஆர் டூ டேஞ்சரஸ் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் எமோஷன் ஒரு புவர் டிசிஷனை கொடுக்கும். மற்றவை நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.